கேதாரிநாத் மற்றும் பத்ரிநாத் தோதாம் யாத்திரை. இந்துக்கள் யாரிடமும் போய் உங்களோட ரிச்சுவல் ஆசை என்னன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் வார்த்தை கேதார்நாத் பத்ரிநாத் தரிசிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் இந்த பயணம் ஒரு சாதாரண சுற்றுலா அல்ல, வாழ்நாளில் ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு தெய்வீக யாத்திரை. மகாதேவன் அழைத்தால் மட்டுமே செல்ல முடியும் என்று சொல்லப்படும் கேதாரிநாத், பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் பத்ரிநாத், இந்த இரு தலங்களையும் தரிசிக்க எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. முழு அனுபவத்தையும் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் இது மகிழ்ச்சி இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. அதைவிட முக்கியமாக மகாதேவன் அருள் நேரில் உணர்ந்த தருணம் இருக்கிறது. சென்னையிலிருந்து டேராடூன் இமயமலையை நோக்கி முதல் அடி. அதிகாலையில் சென்னையில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டோம். எங்களுக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடைக்கலன்றதுனால டிரான்சிட் டெல்லி எடுத்துட்டோம். டெல்லியில 3 hour லேயோ. எப்பயுமே நம்ம அடுத்த ஃபிளைட் மாறினா அதே டெர்மினலையோ பக்கத்து டெர்மினலையோ மாறுவோம். பட் இந்த வாட்டி என்னன்னா, நாங்கள் வெளியில் அந்த பில்லருக்கு வெளியில் வந்துட்டா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பஸ் ஷட்டில் பஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த பஸ் நியர்லி 20 to 25 minutes அவுட்டர் டெல்லி போகுது. பட் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டானு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ தூரம் போனப்புறம் அடுத்த டெர்மினலில் இறங்கி திருப்பி இமிகிரேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். டெல்லி டு டேராடூன் 45 minutes தான். நிறைய பேர் கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஹெலிகாப்டர் புக் பண்ணோம், எப்படி போகணுன்றது தான். எங்கள் ஆக்சுவல் பிளான் என்னன்னா, சென்னை டு டேராடூன், டேராடூன்லேருந்து நாங்கள் ஹெலி சர்வீஸ் புக் பண்ணியிருந்தோம். ப்ரைவேட் சாப்பர். நாங்கள் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிளம்பணும். 6 பேர் ஒரு சாப்பர் எடுத்துக்கிட்டு டேராடூன் டு சிரிசி, அங்கேருந்து கேதார்நாத், அகெயின் டேராடூன், டேராடூன் டு பத்ரிநாத். இப்படி தான் எங்களோட பிளான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் 4 days போகிறதுக்காக போகிற வரைக்கும் எங்களோட பிளான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். இது எப்படி புக் பண்ணோன்னா, நிறைய இந்த ஃபேக் வருது. அதனால் எங்களுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய இடத்துல ஃபோன் பண்ணும்போது அந்த புக்கிங்கும் கிடைக்கல. ஏன்னா ஐஆர்டிசி மூலமாக நம்ம புக் பண்ணலாம், அந்த புக்கிங் ஸ்லாட் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ண 1 hourலேயே ஃபில் ஆகிடும். அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 2 months முன்னாடியே நம்ம தமிழ்நாடு டூரிசமில் போய் உத்தரகாண்ட் டூரிஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஆளை பிடிச்சி நாங்கள் ஹெலி சர்வீஸ் புக் பண்ணோம். ஒரு 1.5 months ஃபாலோ போயிட்டே தான் இருந்தது. பட் நான் உண்மையாக சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம், எப்படி கஷ்டப்பட்டோம். ஒரு லேடிஸாக 6 பேர் போகும்போது அது ரேட் ரொம்ப சீப்பாக தான் முடிஞ்சது. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் தர்ஷன் மட்டும் வேற லெவல். பட் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்தது. கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு உத்தரகாண்ட் டூரிஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கு டேராடூன்லேருந்து ஃப்ளைட் கிடைக்கல ஹெலிகாப்டர், நீங்கள் சிரிசிக்கு வந்துடுங்க, ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங்கே உங்களுக்கு கேதார்நாத்துக்கு நீங்கள் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச் பண்ணி ஒரு ட்ராவல் ஏஜென்சியை பிடிச்சி, அந்த ட்ராவல் ஏஜென்சி ஒரு சூப்பர் பர்சன், ஒரு புது கிரிட்டா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிரிட்டாவில் எங்களை ஏர்போர்ட்டில் பிக் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் சிரிசி 220 kilometers, 8லேருந்து 9 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வளைவும் ஒரு புது காட்சி, ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒரு புது ஆச்சரியம். இந்த சாலையில் வேகமாகவும் ஓட முடியாது, ஆனால் வேகமாகவும் செல்ல மனம் வராது. போற வழியில ஹரித்வார்ல கங்கா ஆரத்திக்காக நின்னோம். மாலை நேரம், சூரியன் மறைய தொடங்கிய நேரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை கரையில் அமர்ந்திருக்கிறார்கள். சில நிமிடங்கள் ஆர்த்தி தொடங்கியது. மணி ஓசை, வேத மந்திரங்கள், அரஹர மகாதேவ் என்ற முழக்கங்கள், கையில் பெரிய தீபங்கள், கங்கையின் மேல் மிதக்கும் ஆயிரக்கணக்கான விளக்குகள். அந்த காட்சி உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அந்த நிமிடம் எங்களுக்குள் இருந்த சோர்வு, பயண களைப்பு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஹரித்வாரிலிருந்து சிரிசியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சோம். வழி முழுவதும் ஒரு பக்கம் வானத்தை தொடும் பெருமையாக நின்ற இமயமலை தொடர்கள், ஒரு பக்கம் பாறைகளை தழுவி சீறி பாயும் அலக்கானந்தா நதி. ஒவ்வொரு வளைவும் ஒரு புதிய ஓவியம், ஒவ்வொரு நிமிடமும் இயற்கை வரைந்த சொர்க்க காட்சி. இரவு சுமார் 10 மணி இருக்கும். நாங்கள் தேவி பிரயா அடையும் போது நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நின்று அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணினோம். இருள் சூழ்ந்திருந்தாலும் தொலைவில் நதி சத்தம் தெளிவாக கேட்டது. அந்த இடமே அந்த லைட்டிங்ல அவ்வளோ அழகா இருந்தது. கீழே இறங்கி பார்க்க முடியலன்னு ஒரு குறை இருந்தாலும் ரிட்டன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அலக்கானந்தாவும் பாக்யரேதியும் சங்கமிக்கும் கங்கை நதியாக உருவரிக்கும் இடம். அங்கிருந்து அப்படியே நாங்கள் திருப்பியும் மேலே பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் சிரிசி அடையும் போது மணி 2:30 ஆயிடுச்சு. பயண களைப்பு, மறுநாள் மகாதேவனை பார்க்க போறோன்ற சந்தோஷம். படுத்துட்டோம். நாங்க தங்கியிருந்த அறை ஜன்னலை திறந்தாலே எதிரில் முழுவதும் மலைகள், அதன் மேல் மெதுவாக நகரும் மேகங்கள், காற்றில் கலந்த பைன் மரங்களில் வாசனை, நகர வாழ்க்கையின் சத்தமே இல்லை, இயற்கையின் இசை மட்டுமே. அதிலும் எங்க அறைக்கு எதிரில் வெள்ளை மேகங்கள் பார்க்கும்போது மன நிறைவு. இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல ரூம் கிடைக்கிறது அதிசயம். பட் சுடு தண்ணி, ஒரு ப்ளசன்ட் ஸ்டே கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே வேறு லெவலில் இருக்கும். அந்த மலையை பார்த்துட்டு அந்த பணிகளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த மகாதேவனை அங்கேயே நம்மளுக்கு காட்சி கொடுத்துறார் தோன்ற அளவுக்கு இருந்தது. அந்த காட்சியை பார்க்க பார்க்க சொல்ல முடியல. நான் அதை மகாதேவனாகவே நினச்சி நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு எதிரில் தான் ஹெலிகாப்டர் நிலையமும். காலை எழுந்தவுடன் ஹெலிகாப்டர்கள் பறப்பதை பார்க்கலாம் என்ற எண்ணமே எங்களுக்கு உற்சாகத்தை அளித்தது. காலை எழுந்தவுடன் திரையை திறந்தோம். ஒன்றன் பின் ஒன்றாக ஹெலிகாப்டர் பறக்க தொடங்கியது. எங்களுக்கான ஹெலிகாப்டர் ஸ்லாட் வந்து மத்தியானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட் கேதார்நாத்தில் தங்கிட்டு மறுநாள் காத்தால ஸ்பர்ஷ தர்ஷனம் பார்த்துட்டு திருச்சி வர மாதிரி தான் எங்களோட பிளான். இதுக்குள்ளே நம்ம கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். சுட சுட போகா கொடுத்தாங்க. ஆன் பிரேக்ஃபாஸ்ட் சூடாக உப்புமாவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஆசம், ரொம்ப நல்லா இருந்து. பியூட்டிஃபுல் ஸ்டே, பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மத்தியானமாக கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 1 ஹவருக்குள்ளே என்டையர் கிளைமேட் மாறி போச்சு. இமயமலையின் வானிலையை யாராலும் கணிக்க முடியாது. சில நிமிடங்களில் வெயில் மறைந்தது. கருமேகங்கள், அடர்த்தியான பனிமூட்டம், மழை. அனைத்து ஹெலிகாப்டர் சேவையும் நிறுத்தப்பட்டன. மதியம் வரை கிளைமேட் அப்படியே தான் இருந்தது. ஒரு 3 மணி போல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாற ஆரம்பித்தப்புறம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் மீண்டும் தொடங்கப்பட்டது. நாங்கள் ஹெலிகாப்டர் பேஸுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பித்தப்புறம் உங்கள் நேம் லிஸ்ட்லேயே வரல, நீங்கள் ப்ரைவேட் ஷாப்பர் எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு பழசு கேன்சலேஷன் இருந்ததை மட்டும் தான் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம், உங்களுக்கு சர்வீஸ் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் புக் பண்ண அந்த அனந்தா ஏவியேஷனுக்கு கால் பண்ணுறோம். ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களால் எதுவும் பண்ண முடியாது, இன்னைக்கு கிளைமேட் மாறி போச்சு, உங்களுக்கு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம அழுக. உண்மையை சொல்கிறோன்னா பணம் போயிடுச்சேன்றது இல்லை, இவ்வளவு தூரம் வந்து மகாதேவனை தரிசிக்க முடியலன்றதுதான் ரொம்ப மனசில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இமயமலையில் நமக்கு அன்று ஒரு பாடம் என்னன்னா, இங்கே இயற்கை தான் ராஜா. மகாதேவன் அனுமதி இல்லாமல் ஒரு இலையும் அசையாது. அடுத்த நாள் 8 மணிக்கு ஹெலிகாப்டர் பேஸுக்கு சென்றடைந்தோம். இந்த முறை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, மனதில் ஒரே பிரார்த்தனை, மகாதேவா நீ அழைத்தால் வருகிறேன். சில நேரத்தில் எங்கள் பெயர் அழைக்கப்பட்டது. எங்களுக்கான ப்ரைவேட் ஹெலிகாப்டர் இந்த இடத்துல வந்ததை பார்க்கும்போது மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். முதல் முறை ஹெலிகாப்டரில் ஏறிய தருணம். ஹெலிகாப்டரில் ஏறினோம். என்ஜின் சத்தம் அதிகரித்தது. மெதுவாக தரையை விட்டு மேலே எழுந்தோம். அந்த நிமிடத்தில் நாங்கள் பூமியில் இல்லை, மேகங்களுக்கு நடுவே இருந்தோம். மேலே உயர உயர காட்சிகள் எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு மலையும் ஒரு முனிவரை போல் அமைதியாக நின்றது. ஒவ்வொரு பனிச்சிகரமும் சூரிய ஒளியில் வைரம் போல் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு காற்றும் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வீசுகிறது. மேகங்கள் மலைகளின் தோளில் சாய்ந்து ஓய்வெடுப்பதை போல் இருந்தது. கீழே பார்த்தால் பச்சை நிற தேவார காடுகள், அவற்றின் வெட்டி கொண்டு வெள்ளை நிறத்தில் ஓடும் மந்தாகினி நதி. இந்த இயற்கை இமயமலையின் அழகை எந்த கேமராவால் பதிவு செய்ய முடியாது. அதை அனுபவிக்க வேண்டும், அதை உணர வேண்டும், அதை வாழ வேண்டும். இந்த பூரிப்பிலிருந்து வெளியில வர்றதுக்குள்ளேயே 7 நிமிஷம் கடந்துடுச்சு. நம்ம கேதார்நாத் பேஸ் அடைஞ்சிட்டோம். கேதார்நாத் எலிபெல்ட்ல இருந்து கோயிலை சென்றடைய சுமார் 1 கிலோமீட்டர் நடக்கும். அந்த 1 கிலோமீட்டர் என் வாழ்நாளில் நான் நடந்த மிக அழகான பாதைன்னு தான் சொல்லணும். இருபுறமும் வெள்ளை போர்வையை போர்த்திய இமயமலை சிகரங்கள், சூரிய ஒளியில் வைரங்கள் போல் மின்னும் பனிமலைகள், குளிர்ந்த காற்று முகத்தை வருடி கொண்டிருந்தது. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த பனிக்காற்றின் தூய்மையை உணர முடிந்தது. அந்த உயரத்தில் நான் நின்ற பொழுது உலகத்தின் எல்லா சத்தங்களும் மறைந்தது. இயற்கையின் அமைதியே நம்மிடம் பேசிக்கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகாதேவனை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக உணர முடிந்தது. கண்கள் முழுவதும் இமயமலையின் கண்கொள்ளா காட்சி, மனம் முழுவதும் ஹரஹர மகாதேவ் என்ற நாமம். கோவிலை அடைந்த போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அன்றைய தினம் திங்கட்கிழமை, பௌர்ணமி என்பதால் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருந்தது. நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் வந்ததால் சிறப்பு நுழைவாள் தரிசனம் அனுமதி கிடைத்தது. இருந்தாலும் சுமார் 45 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அங்க தரிசனத்துக்கு நாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணல. அங்க என்ன சொன்னாங்கன்னா, பண்டிட்டுக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஸ்பர்ஷ தரிசனத்துக்கு. நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். பட் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் நாங்க பண்ணல. நாங்க இங்கிருந்து போகும்போதே கிரி ட்ரேடர்ஸ்ல விபூதி, சந்தனம், பன்னீர் வாங்கிட்டோம். வில்வ இலைகள் கொஞ்சம் வாங்கி பறிச்சு எடுத்துட்டு போயிட்டோம். இதனால எங்களுக்கு வந்து நாங்க ஸ்பர்ஷ தரிசனத்துக்கிட்ட போகும்போது அங்க ஒரு ஐயர்கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க 6 பேரும் ஒன்னா நின்றுட்டோம். நம்ம கைகளால் கேதாரிநாதரை தொட்டு நாங்க எடுத்துட்டு போன பன்னீர், சந்தனம், விபூதி, வில்வலைகளால் அபிஷேகம் செய்து அங்க கீழே விழுந்து ஆசி. அந்த தருணம் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத ஒரு ஆனந்த தருணம். பல வருடங்கள் மனதில் இருந்த ஒரு கனவு இன்று நிஜமாக கண்முன் நிற்கிறது. கேதாரிநாத் ஜோதிலிங்கத்தை நேரில் பார்த்த அந்த நொடியில் என் கண்களில் தண்ணீர் தானாக வழிந்து ஓட ஆரம்பித்தது. இது சாதாரண கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர், நன்றியின் கண்ணீர். மகாதேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வின் கண்ணீர். அந்த சில நிமிடங்கள் என் வாழ்வின் மிகப்பெரிய வரமாக நான் கருதுகிறேன்.
தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்தோம். அங்கு இன்னொரு தெய்வீக சாட்சியை தரிசித்தோம். 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் உலகமே அதிர்ந்த நிகழ்வு. அந்த வெள்ளத்தில் கோவிலை நோக்கி சீறி பாய்ந்த வெள்ளப்பெருக்கை கோவிலின் பின்னால் நின்ற ஒரு மிகப்பெரிய பாறை அடுத்து நிறுத்தியது. அந்த பாறை இல்லை என்றால் இன்று நாம் காணும் கேதார்நாத் ஆலயம் இருக்காது என்று அங்குள்ள பக்தர்கள் நம்புகின்றனர். இன்று அந்த பாறை பீம்ஷிலா என்ற பெயரால் பக்தர்களால் வழிபடப்படுகிறது. நாங்களும் அந்த புனித பாறையை வணங்கி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்தோம். அதன் பிறகு மீண்டும் எலிபேடை நோக்கி நடந்தோம். ஆனால் இமயமலையின் வானிலை ஒரு கணத்தில் மாறிவிடும் என்பதற்கு அடுத்த சில நிமிடங்களே சாட்சி. நாங்க கீழே இறங்கின ஒரு சில நிமிடங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல மழை சாரல், அதன் பிறகு பனி, பிறகு அடர்ந்த பனிமூட்டம், குளிர் அதிகரித்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -1ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா -5 வரைக்கும் குறைஞ்சு போயிடுச்சு. ஃபுல் ஜாக்கெட்ஸ், கையில கிளவுஸ் போட்டுட்டு இருந்தா கூட சில நிமிடம் கூட வெளில நிற்கவே முடியல, கடும் குளிர். ஹெலிகாப்டர் சேவை அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியாம பிறகு 500 ரூபாய் கொடுத்து ஒரு சிறிய கூடாரத்தை வாடகைக்கு எடுத்தோம். நாங்கள் 6 பேரும் அந்த சிறிய கூடாரத்தில் அமர்ந்தோம். வெளியே மழை, பனி, காற்றின் சத்தம், எப்பொழுது ஹெலிகாப்டர் பறக்கும் என்றே தெரியல. 3 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தோம். மாலை 4 மணிக்கு மேல் மெதுவாக தெளிய ஆரம்பித்தது வானம். சுமார் 4:30 மணி அளவில் ஹெலிகாப்டர் சேவை மீண்டும் தொடங்கியது. ஹெலிகாப்டர் பேஸ்ல போய் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். நாங்கள் 6 பெண்கள் இருக்கோம்னு சொன்னதுனால ப்ரையாரிட்டி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து எங்களோட சாப்பருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க ஹெலிபேடுக்கு வந்தப்புறம் எங்களை ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரில் ஏற்றி அனுப்பினாங்க. ஒரு மாலை சுமார் 5 மணி இருக்கும். நாங்கள் பாதுகாப்பாக சிரிசிக்கு வந்து அடைந்தோம். அன்றிரவு எனக்கு தூக்கமே வரல. கண்களை மூடினால் கேதாரிநாத், காதுகளில் அரஹர மகாதேவ் என்ற முழக்கம். அடுத்த நாள் காலை 8 மணிக்கே மீண்டும் ஒரு புதிய உற்சாகத்துடன் ஹெலிபேட் பேஸுக்கு சென்றோம். இன்று எங்கள் இலக்கு பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் பத்ரிநாத். மனதில் ஒரு விவரிக்க முடியாத சந்தோஷம். நேற்று மகாதேவன் அருள் கொடுத்தார், இன்று பத்ரி நாராயண அழைக்கின்ற நம்பிக்கையுடன் ஹெலிகாப்டர் ஏறினோம். சிறுசியிலிருந்து பத்ரிநாத் வரை சுமார் 30 நிமிடங்கள் ஹெலிகாப்டர் பயணம். இது பயணம் அல்ல, இமயமலையின் மடியில் இறைவனே நம்மை கையை பிடித்து அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக அனுபவம். உயர பறக்க பறக்க இமயமலையின் பிரம்மாண்டமான சிகரங்கள் எங்கள் வரவேற்க கம்பீரமாக நின்று கொண்டிருப்பதாக இருந்தது. சில மலைகள் முழுவதும் வெண்பலியால் போர்த்தப்பட்டிருந்தது. சில மலைகளின் உச்சியில் மட்டும் பனி மின்னியது. காலை சூரிய ஒளி அந்த பனியின் மீது விழும்போது அது வைரக் கற்கள் பதித்த கிரீடம் போல் ஜொலித்தது. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை ஆக்கவே முடியாது. எத்தனை விலை உயர்ந்த கேமராவாக இருந்தாலும் இந்த உணர்வை முழுமையாக பதிவு செய்து காட்டவே முடியாத ஒரு அற்புதமான காட்சி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முனிவர்கள் தவம் செய்த பூமி இது. தேவர்கள் நடந்த பாதை இது. சிவபெருமானும் பத்ரி நாராயணும் அருள் புரியும் தெய்வீக நிலம் இது. இந்த மலைகளை பார்க்கும்போதுதான் ஏன் இதை தெய்வ பூமி என்று அழைக்கிறார்கள் என்று புரிகிறது. இங்கு இயற்கை வெறும் அழகல்ல, இங்கு இயற்கை ஒரு இறைவன். ஒவ்வொரு மலையும் ஒரு கோயில், ஒவ்வொரு பனிச்சிகரும் ஒரு ராஜகோபுரம், ஒவ்வொரு நதியும் ஒரு புனித தீர்த்தம், ஒவ்வொரு காற்றும் ஒரு மந்திரம். இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது மனதில் இருக்கும் எல்லா கவலையும் கறந்து போய்விடுகின்றன. உண்மையாக சொல்லணும்னா இந்த 30 நிமிடம் ஹெலிகாப்டர் பயணம் என் வாழ்வில் மிக அழகான 30 நிமிடங்கள். இந்த பூமியில் சொர்க்கம் எங்கே இருக்குன்னு என்கிட்ட யாராவது கேட்டால் இமயமலையின் மடியில் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த தெய்வீக காட்சியை ரசித்தபடியே பத்ரிநாத்தை அடைந்தோம். உண்மையா சொல்றேன், பத்ரிநாத்தை முதல் பார்த்த நொடி இதுதான் பூலோக சொர்க்கமா என்று அப்படியே வாய் அடைச்சு நின்னுட்டேன். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த புனித தலம் மோட்சம் தரும் தலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இது சொர்க்கத்தின் வாசல் என்றும் கருதப்படுகிறது. பத்ரிநாத் சென்று பத்ரி நாராயணனை தரிசித்தவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது, மோட்சம் அன்றே கிடைக்கும் என்று புராணங்களில் இருக்கிறது. ஹெலிகாப்டர் பேஸ்லேருந்து ஒரு காரில் எங்களை பத்ரிநாத் கோயில் கிட்ட வரைக்கும் அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் கோயில் பயணம் செய்தோம். ஹெலிகாப்டர் சேவையை சேர்ந்த ஒரு நபர் எங்களுடன் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து கொடுத்தார். பத்ரிநாத் என்பது இந்தியாவின் மிகவும் புனிதமான தலங்களில் ஒன்று. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சார்தாம் யாத்திரையின் மிக முக்கியமான தலமாகவும் ஆதி சங்கராச்சாரியார் பத்ரி நாராயணர் சிலையை அலகானந்தா நதியிலிருந்து கண்டுபிடித்து எடுத்து பிரதிஷ்டை செய்த கோவிலாக போற்றப்படுகிறது. புராணங்கள் படி மகாவிஷ்ணு உலக நன்மைக்காக இமயமலையின் மடியில் கடும் தவம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது கடும் பனி பொழிவிலிருந்து அவரை காக்க மகாலட்சுமி பத்ரி மரமாகவே மாறி நிழல் கொடுத்தார்.
அதனால்தான் இந்த இடம் பத்ரி வனம் என்றும் இங்கு உள்ள பெருமாள் பத்ரி நாராயணர் என்றும் அழைக்கப்பட்டார். பத்ரி நாராயணர் தரிசனம் என்பது ஒரு சாதாரண கோயில் தரிசனம் அல்ல. இது மனிதனை இறைவனிடம் நெருக்கமாக அழைத்து செல்லும் ஒரு ஆன்மீக அனுபவம். அதனால்தான் பக்தர்கள் இதை அன்போடு பூலோக வைகுண்டம் என்றும் சொர்க்கத்திற்கு செல்லும் புனித வாசல் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பத்ரி நாராயணர் கோவிலும் செம்ம க்ரௌடு. நாங்கள் எலி சர்வீஸ்ன்றதுனால எங்களோட வந்த பர்சன் எங்களை சைடு என்ட்ரன்ஸில் உள்ளே கூட்டு போய் கிட்ட உட்கார வச்சு தர்ஷன் செய்தாங்க. கருவறையில் பத்ரி நாராயணர் பத்மாசனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். பக்கத்துல பாத்தீங்கன்னா குபேரன், உத்தவர் மற்றும் நரநாராயணர், இடப்புறத்தில் மகாலட்சுமி, கருடன் மற்றும் நாரதர் ஆகிய அனைத்து தெய்வங்களும் ஒரே சன்னதியில் ஒரே இடத்தில் தரிசிப்பது மிக பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோயில ஒரு அதிசயம் என்னன்னா அகண்ட ஜோதி. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 6 மாதங்கள் குளிர்காலத்தில் இந்த கோயில் மூடப்பட்டால் கோவில் திறக்கப்படும் பொழுது அகண்ட தீபம் அணையாமல் இருப்பது பக்தர்கள் தெய்வீக அதிசயமாக நம்புகின்றனர். இந்த 6 மாத காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக தேவ ரிஷி நாரதரும் தேவர்களும் பத்ரி நாராயணரை வழிபடுகின்றனர் என்பது ஐதீகம். ஒரே வைக்கும் பணியிலும் இந்த 6 மாசம் இந்த அகண்டி தீபம் எரிந்து கொண்டிருப்பது ஒரு தெய்வீக மகிமையின் அடையாளமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. பத்ரிநாத் தர்ஷனத்துல இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா கோயிலுக்கு எதிரே ஓடும் புனித அலக்கானந்தா நதி. நம்ம முன்னோர்களுக்கு சார்தம் செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம சார்தம் கொடுக்கணும். அந்த 3 இடம் முக்கியம். 1 வாரணாசி, 2 பத்ரிநாத், 3 திருப்புலானி. நான் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமனாருக்கு, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். இது ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாதுங்க. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரே பயணத்தில் இறைவன் தரிசனம், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைப்பது பத்ரி யாத்திரையின் மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. வெளியே கடும் பனிப்பொழிவு, எலும்புகளையே உரை வைக்கும் குளிர் இருந்தாலும் தப்த குண்டத்தில் இயற்கையாக எப்பொழுதும் கொதிக்கும் வெந்நீர் பொங்கி வருகிறது. இறைவன் படைப்பில் இருக்கும் ஒரு அதிசயம். இந்த வெந்நீரில் நீராடி பத்ரி நாராயணனை தரிசிப்பது பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் பாரம்பரியம். அனைத்து தரிசனங்களும் முடித்துவிட்டு மன நிறைவோடு ஹெலிகாப்டர் பேஸுக்கு மீண்டும் வந்து சேர்ந்தோம். எங்களுக்காக ஹெலிகாப்டர் காத்திருந்தது. மகிழ்ச்சியுடன் மீண்டும் பயணத்தை தொடங்கினோம். முதல் 15 நிமிடங்கள் அனைத்தும் மிகவும் அமைதியாக இருந்தது. மீண்டும் இமயமலையின் அழகை ரசித்து கொண்டே அந்த அரிய அனுபவத்தை அளித்த இறைவனுக்கு மனதார நன்றி கூறிக்கொண்டிருந்தோம். ஆனால் இமயமலையின் வானிலை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. சில நிமிடங்களே மழை துளிகள் விழ ஆரம்பித்தது. அதன் பின் பனித்துளிகள். அடுத்த சில நொடிகள் அடர்ந்த பனிமூட்டம். முழு ஹெலிகாப்டரும் இருள் சூழ்ந்தது. வெளியே எதுவும் தெரியவில்லை. சில நொடிகளில் வெளிச்சம் முழுவதும் மறைந்தது. சுற்றிலும் கருமேகமும் பனிமூட்டமும் மட்டுமே. ஒரு 6-7 நிமிடம் இந்த இருட்டு நீடித்தது. அந்த 6-7 நிமிடங்கள் எங்கள் வாழ்வின் மிக நீண்ட நிமிடங்கள். நாங்கள் 6 பேரும் கண்களை மூடிக்கொண்டு இறைவன் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருந்தோம். என்ன நடக்கும்னு ஒரு பயம் இருந்தாலும் ஹெலிகாப்டர் பைலட்டின் தைரியம் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அவர் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம அந்த நேவிகேஷனை ஜூம் பண்ணி பார்த்து மிக சாமர்த்தியமாக ஹெலிகாப்டரை அந்த இடத்தை நோக்கி இயக்கினார். சில நிமிடங்களுக்கு பிறகு பனிமூட்டம் மெதுவாக விலகியது. மீண்டும் வெளிச்சம் தெரிந்தது. மீண்டும் இமயமலை எங்களை வரவேற்றது. சில நிமிடங்களில் நாங்கள் ஹெலிபேடில் இறங்கினோம். நாங்கள் இறங்கியவுடன் அன்றைக்கான ஹெலிகாப்டர் சர்வீஸ் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. அன்று நம்மை பாதுகாப்பாக கொண்டு வந்தது பைலட்டின் திறமை மட்டுமல்ல, இறைவனின் அருளும் கூட என்று மனதார உணர்ந்தோம். ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாமான்லாம் பேக் பண்ணிட்டு காரில் கிளம்பிட்டோம். இன்னொரு புனித தலமான திருயுகி நாராயணன் கோயில். சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்த தெய்வீக தலம். கேதாரிநாத் வர பக்தர்களுக்கு இப்படி ஒரு புனித ஸ்தலம் இருக்குன்னு தெரியாது. சிறுசிலிருந்து சுமார் 30-35 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இமயமலையின் குறுகலான வளைந்து நெளிந்த மலைப்பாதை என்பதால் பயண நேரம் சுமார் 1.5 மணிலிருந்து 2 மணி நேரம் ஆகிறது. அந்த கோயிலுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலாகவும் செங்குத்தான வளைவுகளுடன் கூடிய மலைச்சாலையாகவும் இருந்தது. இரு புறங்களும் அடர்ந்த காடுகள் சூழ்ந்திருந்தன. ஒரு காட்டுக்குள் பயணம் செய்வதை போன்ற அற்புதமான உணர்வு. இறுதியாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாற்றை சுமந்திருக்கும் திருயுகி நாராயணன் கோயிலை அடைந்தோம். திருயுகி என்றால் 3 யுகங்களாக இந்த கோயில் வழிபாட்டில் இருக்கிறது என்று பொருள். இந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்றால் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற புனித ஸ்தலம் இதுவே என்று புராணங்கள் கூறுகின்றன.
இந்த திருமணத்திற்கு மகாவிஷ்ணு பார்வதி தேவியின் சகோதரனாக இருந்து கன்னிகாதானம் செய்ததாகவும் பிரம்மதேவர் திருமணத்தை நடத்தி வைத்ததாகவும் தேவர்கள் அனைவரும் நேரில் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தெய்வீக திருமணத்தில் ஏற்பட்ட அக்னி இன்று வரை அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்னி அகண்டதுனி என்று அழைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களால் அந்த நெருப்பில் விறகை சமர்ப்பித்து வழிபட்டு வருகின்றனர். இந்த அக்னியின் சாம்பலை மிகவும் புனிதமாக கருதி திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்கின்றனர். இன்றும் இந்தியாவில் இருக்கிற பல முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் இந்த கோயிலில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த சன்னதியில் திருமணம் செய்து கொண்டால் சிவன் பார்வதி போல் வாழ்க்கை என்றும் இணை பிரியாமல் சகல சௌபாகியங்களுடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம். மேலும் புதிதாக திருமணம் ஆன தம்பதிகள் மற்றும் திருமணம் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் இளைஞர்கள் இந்த கோயிலுக்கு வழிபடுகின்றனர். இத்தலத்தில் வழிபட்டால் தம்பதிகளுக்கு ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, நல்ல சன்னதி, நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் தங்களின் திருமண வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தால் தங்களது திருமண வாழ்க்கையை இங்கு புதுப்பிக்கிறார்கள். புதுசாக பூஜை மாதிரி செஞ்சு சங்கல்பம் எடுத்துக்கிறாங்க. உள்ள கல்யாணம் முடிஞ்சப்புறம் அந்த அக்னி, சிவன் பார்வதி வலம் வந்த அக்னியை சுற்றி வருவதால் சிவபெருமானின் அருளை பெறுறாங்க. கோயிலின் உள்ளே நின்ற போது ஒரு வித்தியாசமான தெய்வீக அதிர்வலை உணர முடியுது. இந்த இடத்துல தான் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்தது. அந்த அக்னி முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அந்த நொடியை வாழ்நாளில் மறக்க முடியாது. அமைதியாக தரிசனம் செய்து அந்த புனித அக்னியை வணங்கி தெய்வத்துக்கு திருமணமான இடத்துல நம்ம இருக்கோம்னு நினைச்சு நன்றியுடன் அங்கிருந்து புறப்பட்டோம். 6 மணி அளவில் திருயுகி நாராயணன் கோயிலிருந்து புறப்பட்டு இரவு சுமார் 10 மணி அளவில் ருத்ரபிரயாகை அடைந்தோம். மந்தாகினி நதி கரையில் அமைந்திருந்த ஹோட்டலில் இரவு தங்கினோம். நீண்ட பயண களைப்பால் இரவு வந்தவுடன் ஓய்வெடுத்து விட்டோம். மறுநாள் காலை பால்கனி கதவை திறந்து பார்க்கும்போது கண்முன்னே மந்தாகினி நதி கம்பீரமாக ஓடிக்கொண்டிருந்தது. இயற்கை நமக்கு கொடுத்த அழகான காலை வணக்கம் அது. சுமார் 8 மலை அளவில் டேராடூனை நோக்கி பயணத்தை தொடங்கினோம். வழியிலேயே மிகவும் புனிதமான தேவி பிரயாகையில் நின்றோம். இங்குதான் இமயமலையில் இருந்து வரும் பாக்யரதி நதியும் பத்ரிநாத்திலிருந்து வரும் அலக்கானந்தா நதியும் சங்கமிக்கின்றன. இந்த 2 நதிகளும் ஒன்றாக இணைந்த பிறகுதான் உலகம் முழுவதும் வணங்கப்படும் புனித கங்கை நதியாக பயணம் தொடங்குகிறது. இந்த சங்கமத்தை நேரில் பார்ப்பது உண்மையிலே ஒரு தெய்வீக அனுபவம். 2 நதிகளும் நீரின் நிறமோ சற்று வித்தியாசமாக தெரியும். அவை மெதுவாக ஒன்றாக கலந்து ஒரு நதியாக முன்னோக்கி பாயும் அந்த அழகை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் மனம் நிறைவதில்லை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் இந்த இடத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக நின்று இந்த ஆன்மீக உணர்வை ரசித்தோம். கங்கா மாதாவை வணங்கி நன்றி கூறி அதன் பின் மீண்டும் டேராடூனை நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது. எங்கள் விமானம் மாலை 5 மணிக்கு இருந்ததால் மதியம் 3 மணிக்கே டேராடூனை அடைந்தோம். சரியான நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்து அனைத்து நடைமுறைகளையும் முடித்துவிட்டு மனம் நிறைந்த நினைவுகளோடு சென்னை திரும்பினோம். இந்த யாத்திரை முடிந்து இன்றோடு கிட்டத்தட்ட 1.5 மாதம் மேல ஆனாலும் இன்று வரை கண்களை மூடினால் முதலில் நினைவுக்கு வருது அந்த இமயமலைதான். அந்த வெண்பனி சிகரங்கள், அந்த தெய்வீக அமைதி, கேதாரிநாத் ஆலயம், ஸ்பர்ஷ தர்ஷனம், பத்ரிநாதனை அருகில் கண்ட தெய்வீக தருணம், அலக்கானந்தாவின் குளுமை, தேவி பிரயாகின் சங்கமம், கங்கையின் ஓசை, ஹெலிகாப்டரில் மேகங்களில் பறந்த அந்த நிமிடங்கள், இவை அனைத்தும் இன்றும் என் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையை சொல்லணும்னா இந்த யாத்திரை நாங்கள் திட்டமிடவில்லை. மகாதேவனும் பத்ரிநாதனும் அழைத்ததால் தான் இந்த அரிய அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. அவ்வளவு கூட்டத்திலும், அவ்வளவு சிரமங்களிலும், அவ்வளவு மோசமான வானிலையிலும் எங்களுக்கு கிடைத்த தரிசனம் சாதாரண தரிசனம் அல்ல. இது பத்ரிநாதனும் கேதாரிநாதனும் எங்களுக்கு அளித்த தெய்வீக தரிசனம். வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருந்தாலும் இமயமலையின் மடியில் மகாதேவனையும் பத்ரி நாராயணரையும் தரிசித்த இந்த அனுபவத்திற்கு ஈடாக வேறு எதுவும் இருக்க முடியாது. ஜெய் கேதாரிநாத், ஜெய் பத்ரிநாத், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாய. இந்த தெய்வீக யாத்திரையின் அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததையே நான் என் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன்.